குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எய்த் சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு சவுண்ட் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணணும், நமக்கு சவுண்டை கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்டு. சவுண்ட் அப்படிங்கிறதுல ப்ராப்பர்ட்டி சவுண்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஒலியினுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் அதுக்குன்னு ஒரு நேச்சர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ அதே போல இந்த ஒலிக்குன்னு உண்டான என்னென்ன வகையான சிறப்பு பண்புகள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் தென் நாய்ஸ் பொல்யூஷன், இந்த டாபிக்ஸ் தான் இந்த செஷன்ல நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே லவுட்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சவுண்ட் அப்படின்னாலே எப்படி இருக்கும்? லவுடா இருக்கு, சவுண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? அததான் நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா உரப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உரப்பு அப்படின்னு சவுண்டுன்னு சொல்லும் பொழுது நமக்கு எவ்வாறு இருக்கும்? நல்ல ஒரு ஃபீபிளான சவுண்ட் அப்படிங்கறதும் நமக்கு கேட்கும் இல்லையா? சோ சவுண்ட் அப்படிங்கிறது லவுடாவும் இருக்கும் அண்ட் தென் ஃபீபிளாவும் இருக்கும். ரொம்ப பிளசண்டா இருக்கக்கூடியது. மென்மையான ஒலி அப்படிங்கிறதும் இருக்கு, ரொம்ப சத்தமான ஒலி. நல்ல ஒரு பாட்டு அப்படின்லாம் கேட்டோம்னு சொன்னா அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப கேட்க இனிமையா இருக்கும். இதே நம்ம ஹெவி வெஹிக்கிள்ஸ், டிராபிக்ஸ், வேற ஏதாவது நமக்கு லவுட் ஸ்பீக்கர்ல பாட்டெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப லவுடா இருக்கு அப்படின்னு சொன்னா அதனால பேர் பண்ண முடியாது. சோ இது எதை பொறுத்து நமக்கு வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த லவுட்னஸ் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொன்னையும் நம்ம என்ன சொல்றோம், ஏதாவது ஒரு பண்புகள் அப்படின்னு சொல்லும் போது எந்த பண்பு இதை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு கேட்டா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த அலையினுடைய வீச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் இதை வந்து என்ன பண்ணுது, நமக்கு டிசைட் பண்ணுது. சோ அது சவுண்டா இருக்குமா அல்லது மெலிதாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக இப்ப ட்ரம்ஸ நம்ம வந்து பீட் பண்றோம். அந்த ட்ரம்ஸ பீட் பண்ணும்போது இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து ஒரு ட்ரம்ஸ பீட் பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? அது ரொம்ப ஸ்லோவா பீட் பண்ணும் இல்லையா? இதே ஒரு சவுண்ட் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல இல்ல வேற ஏதாவது கொடுத்து வேகமா ஒரு பெரியவங்க கிட்ட ட்ரம்ஸ பீட் பண்ணணும்னு சொன்னா அவங்க ட்ரம் என்ன பண்ணுவாங்க? வேகமா பீட் பண்ணுவாங்க. அது எவ்வாறு நம்ம தட்டுகிறோமோ அதிலிருந்து தான் அதனுடைய ஒலி, அதனுடைய சப்தம் என்பது நமக்கு மெதுவாக கேட்கிறதா அல்லது ரொம்ப சவுண்டா கேட்கிறதா அப்படிங்கிறது நம்ம எழுப்பக்கூடிய அந்த நம்மால் உருவாக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், அதனாலதான் என்ன பண்றது, நமக்கு அது உருவாகிறது. சோ இதனுடைய யூனிட் நம்ம என்ன சொல்றோம்னா டெசிபல் அப்படின்னு சொல்லுவோம். டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய டெசிபல் அப்படிங்கிற ஒரு டேர்ம்னால இந்த லவுட்னஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன பண்றோம், ஒரு அலகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த அழகால நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஒலியினுடைய அளவை நம்ம வந்து டெசிபல், எவ்வளவு டெசிபல் நம்மளால கேட்க முடியும் கேட்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம சொல்லக்கூடியது ஸ்ருதி அப்படின்னு சொல்றோம். ஸ்ருதி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி அளவு நமக்கு சவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் ஸ்பிட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி அப்படிங்கிற அளவு. சோ ஸ்ருதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வாய்ஸ்னுடைய மாடுலேஷன்ஸ் எவ்வாறு இருக்கும். சோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. பிட்ச் அப்படிங்கிறது நம்மளுடைய சவுண்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இத நமக்கு சவுண்ட் அதிகமாக இருக்கா, ஃபேட் சவுண்ட் அல்லது ஷ்ரில் சவுண்ட், ரொம்ப அழகான கீச்சு குரலா இருக்கா அல்லது ரொம்ப கட்ட குரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு குரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் சொல்லக்கூடியது பிளாட் அண்ட் தென் ஷ்ரில் சவுண்ட். பிளாட் சவுண்ட் அண்ட் தென் ஷ்ரில் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய ஒலியை நம்ம வந்து எவ்வாறு அது மெதுவாக இருக்கிறதா அல்லது ரொம்ப சவுண்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடியது. இதை நிர்ணயிப்பது நம்ம எப்படி ஆம்ப்ளிடியூட்னு சொன்னோமோ அது போல இந்த இடத்துல நமக்கு நிர்ணயிக்கிறது என்னன்னு கேட்டா அதிர்வெண் சொல்லக்கூடிய ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது தான் நம்ம
இந்த பிச்சை நமக்கு நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஃப்ரீக்வன்சி சொல்றது அதிர்வெண், நம் ஒலியிலிருந்து வரக்கூடிய அதிர்வெண்ணை பொறுத்து நம்முடைய குரலாகப்பட்டது எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், டிசைட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நார்மலா எதுல இருந்தெல்லாம் நமக்கு ஒலி வருகிறது, இரண்டு பொருள்கள் உராய்வதனால வரும், ஒரு பொருள் அதிர்வடைவதால நமக்கு ஒலி என்பது உருவாகிறது அப்படிங்கறதால நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அது போல இந்த இடத்துல ஒலி ஸ்ருதி அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். அதுல இருந்து நமக்கு என்ன ஆகுது, மியூசிக் அப்படின்னு சொன்னாலே இசை. இசை என்பது எதனால் உருவாகிறது, இசை கருவிகள் மூலமாக. சோ இசை கருவிகள் என்பது நமக்கு ஒலியை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். அப்ப பல வகையான இசை கருவிகள் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அந்த பல வகையான இசை கருவிகள்ல இருந்தும் நமக்கு பல வகையான ஒலிகள் என்பது உருவாகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ட்ரம் சவுண்ட் வேற மாதிரி இருக்கும், பியானோ சவுண்ட் வேற மாதிரி இருக்கும், ஃப்ளூட்னுடைய சவுண்ட் ஒரு சிலது, வீணா சவுண்டு, அந்த மாதிரி நமக்கு வேறு வேறு வகையான ஒரு ஸ்ருதியில பிச்சுல இருக்கும். அப்போ நம்ம எப்படி உருவாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன ஆகுது, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய தன்மையை பொறுத்து. அது போலவே நம்மளுடைய இதுல மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே, ஆண் பெண் இருவருக்கும் நமக்கு குரல் வேறுபாடு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஒரு 13-14 இப்போ நம்ம அந்த அடாலசன்ஸ் பீரியட்னு நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது மேலினுடைய வாய்ஸ் என்ன ஆகும், நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க நார்மலா இருக்கக்கூடிய அந்த சைல்டு அப்படிங்கிறத விட நல்ல ஒரு பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டருக்கு உரிய அந்த ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது மாறிடும். பட் கேர்ள்ஸ்க்கு அப்படிங்கிறது எப்பயுமே சாஃப்டா தான் இருக்கும் இல்லையா? சோ இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு அந்த ஸ்ருதி அப்படிங்கிறது வேறுபடுத்தக்கூடியது அதிர்வெண் அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்துதான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது, அதுல நம்ம குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டி அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம என்ன சொல்லக்கூடியது, குவாலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? எதை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய தரம் எவ்வாறு உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அந்த பொருளினுடைய தரம் பெஸ்டா இருக்கா அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ். சோ அது போல இந்த ஒலியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய குவாலிட்டியை டிசைட் பண்றது அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்ருதி அப்படிங்கிறது தான். சோ அப்ப நம்ம அதனுடைய தரம் எவ்வாறு நமக்கு வந்து டிஃபர் ஆகுது, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மியூசிக் நம்ம வந்துட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், சவுண்ட் அப்படிங்கிறது எப்படி நமக்கு உருவாகிறது, அந்த இடத்துல பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன பண்ணுது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு டிஃபரண்டான ஒரு சவுண்ட கொடுக்குது இல்லையா? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பல வகையான இசை கருவிகளாகப்பட்டது. அந்த இசை குழுல என்ன ஆகும், நமக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு முதல்லாம் பார்க்கும்போது 1 or 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்பெல்லாம் என்ன பண்றோம், இந்த இடத்துல நிறைய கருவிகள் வச்சும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், மியூசிக்கை கிரியேட் பண்ணி தான் ஒரு சாங் அப்படிங்கறது என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. இப்ப நிறைய நீங்க எல்லாம் பாக்குறீங்க இல்லையா? இப்போ டிவில எல்லாம் சினிமால எல்லாம் பார்க்கும்போது ஒரு இப்போ நம்ம வந்துட்டு இசை விழா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வரக்கூடிய பாட்டுகள் எவ்வாறு அதை என்ன பண்றாங்க, ஒருத்தர் எழுதுறது, அடுத்தது அந்த வந்து அதுக்கு வந்து இசையமைப்பாளர் ஒருத்தர், அதுக்கப்புறமாக அது ஒலி எழுப்பக்கூடிய அந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறவங்க தனி. அப்ப அந்த ஆர்கெஸ்ட்ரால நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அதுல வரக்கூடிய சவுண்டும் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் நமக்கு வந்துட்டு வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா எப்படி இருக்கும்னு கேட்டா சேம் கைண்ட் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அதிகமான வேறுபாடே நம்மளால ஐடென்டிஃபை அந்த இடத்துல பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அதனுடைய அதுல இருந்து வரக்கூடிய அளவுகள் அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த சவுண்ட் எனேபிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, 2 சவுண்டு 3 சவுண்டுக்கு மேல வரக்கூடியதா நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாத அளவுக்கு அதுல நம்மளால அதனுடைய பிச் அப்படிங்கிறது, லவுட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? சோ அதுதான் அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல குவாலிட்டியை டிசைட் பண்ணக்கூடியது. சோ நம்ம என்ன பண்றோம், இப்பெல்லாம் நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும், பாட்டு பாடணும்னு சொல்லுவாங்க. டெய்லி பிரேயர்லயுமே நேஷனல் ஆந்தம் அப்படின்னு நம்ம பாடுவோம். அதே மாதிரி கொடிப்பாட்டு அப்படின்லாம் பண்ணுவோம், பிளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணும்போது பண்ணுவோம் இல்லையா, தமிழ் தாய் வாழ்த்து. அப்போ நீங்க ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து
பாடுறீங்க, ஆனா கேட்கும் பொழுது ஒரே ஒரு வாய்ஸ், சிங்கிள் வாய்ஸா நமக்கு என்ன ஆகும், கேட்கும் இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தருடைய குரலாகப்பட்டது வாய்ஸ் டிஃபர் ஆனாலும் அந்த பாட்டு பாடும் பொழுது எல்லாருடைய கோஆர்டினேஷன் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் முன்ன பின்ன பாடினாலும் அதை நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதை ரெஹர்சல் பாக்குறோம்னு சொன்னா உங்களுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் வருது. இன்னும் கரெக்டா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப உங்களுக்குள்ளார அந்த டிஃபரன்ஸ் வராது. சிங்கிள் வாய்ஸா நீட்டா அழகா வரணும் அப்படிங்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? நார்மலா நம்ம ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் போது அது போல ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சேர்ந்து நமக்கு ஒரே மாதிரியான சவுண்ட கொடுக்கும் போது அதனுடைய குவாலிட்டி ஈக்குவலா ஒரே தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிறது தான் பண்பு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல இருந்து தான் நமக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். ஆஸ் வெல் அஸ் இதை நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஆடிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆடிபிலிட்டி அண்ட் ரேஞ்ச். ஆடிபிலிட்டி அப்படின்னு சொன்னா நம்மளால கேட்கக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்கும், சோ ஒலியை அதை எவ்வாறு நாம் கேட்கக்கூடிய அளவில் இருக்கும். எல்லா ஒலிகளும் நம்மளால கேட்க முடியுமா? இல்ல நம்மளால கேட்க முடியாதது அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில ஒலிகள் தான் இருக்கு. அதுதான் ஆடிபிலிட்டிங்கிறது. நம்மளுடைய கேட்கக்கூடிய தன்மை எவ்வாறு, அதனுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லலாம். இத 3 வகையா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். சோ என்னென்ன வகை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆடிபிள் அப்படின்னு சொன்னா என்னது, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னா ஆடிபிளா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்ப ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு சொன்னா என்னது, நம்மளால கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃப்ராசோனிக். இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படிங்கிறது அந்த கேட்கக்கூடிய தன்மையிலிருந்து என்ன ஆகும், நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா என்ன அப்படிங்கிறத நிர்ணயிக்க கூடியது. நெக்ஸ்ட் ஒன் இதே மாதிரி நம்ம இதுதான் என்னது, நார்மலுக்கு கீழே இருக்கக்கூடியது. அதுல இருந்து மேல இருக்கக்கூடியதுதான் அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்ட். ஓகேயா? சோ இப்ப 3 கைண்ட்ஸா நம்ம என்ன பண்ணிக்கோம், இந்த ஆடிபிலிட்டி கொஸ்டின் தான் நமக்கு வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வரும். நம்மால் கேட்கக்கூடிய அளவு என்ன, இதனுடைய அலகு என்ன சொன்னோம், டெசிபல், ஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப சவுண்டுடைய நம்ம ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங் அப்படின்னாலே 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ், 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூணுமே 20க்கு நமக்கு கீழே இருக்கா, 20க்கு மேல இருக்கா, 20,000க்கு மேல இருக்கா, 20,000 எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம சொல்லக்கூடியது ஆடிபிள் சவுண்ட். ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு சொன்னா நம்மளால எந்த அளவு நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மால் கேட்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது. சோ நார்மலா என்ன பண்ணலாம், இதால என்ன பண்ணலாம், இந்த ஒலி எல்லாத்தையுமே இதுல இருந்து வரக்கூடிய அதிர்வெண்ல வரக்கூடிய எல்லா ஒலிகளையும் நம்மால் கேட்கக்கூடியது. மனிதர்களால் கேட்கக்கூடிய ஒலியினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டா 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். இந்த கொஸ்டின் தான் நமக்கு என்னன்னா அடிக்கடி கேட்கக்கூடியது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சோ இதுதான் கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது குற்றொலி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல இருந்தே என்ன பண்றது, கீழே இருக்குங்கிறத நம்மள ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்ப பிலோ 20 ஹெர்ட்ஸ், 20 ஹெர்ட்ஸை விட கீழே இருக்கக்கூடியதுதான் பிலோ 20 ஹெர்ட்ஸ். 20 ஹெர்ட்ஸுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒலிகள், அந்த மாதிரி அதிர்வெண் இருக்கக்கூடிய ஒலியை தான் இன்ஃப்ராசோனிக் அல்லது குற்றொலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப 3 வகையான ஒலி அப்படின்னு சொன்னா என்ன நம்ம சொல்லலாம், இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக் அண்ட் ஆடிபிள். 3ஆ பிரிச்சுக்கலாம். ஆடிபிள் சொல்லும் போது 20 to 20,000 ஹெர்ட்ஸ் ரேஞ்சிங்ல இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்றோம், இதால நம்மளால என்ன பண்ண முடியும், ஆடிபிள் சவுண்ட் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், அந்த ஃப்ரீக்வன்சில வரத எல்லாத்தையும் கேட்கக்கூடியது. அண்ட் தென் இன்ஃப்ராசோனிக்
இன்ஃப்ராசோனிக். இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொன்னா பிலோ 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடியதுதான் இன்ஃப்ராஹோனிக்ஸ். இது ஹியூமனால என்ன பண்ண முடியும், நம்மளால இந்த மாதிரி ஒலிகள் அப்படிங்கிறது நம்மால கேட்கவே முடியாது. நம்மால கேட்க முடியுதுன்னா 20 to 20,000. பிலோ 20 ஹெர்ட்ஸ் யாரெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா டாக், டால்பின், அந்த மாதிரி அனிமல்ஸ் தான் இத கேட்கக்கூடியது. சோ அந்த எக்ஸாம்பிள் கேட்டாலும் நம்ம என்ன சொல்லலாம், யாரெல்லாம் கேட்கலாம், யாரால் கேட்க முடியாது. நம்மால் கேட்க முடியாது, ஆனா இந்த நாய்கள். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நாய்கள் எல்லாத்தையுமே டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்ல எல்லாம் நம்ம என்ன பண்றோம், இத பயன்படுத்துறோம். எந்த சவுண்டு கேட்டாலும், எங்க இருந்து எதை கேட்டாலும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடும். அண்ட் தென் நம்மளுடைய ஹார்ட் எப்படி பீட் ஆகுது என்ன அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்ட்ராசோனிக். அல்ட்ராசோனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது மீ ஒலி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது என்னது, above 20,000 ஹெர்ட்ஸ், 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒலிகள் தான் அல்ட்ராசோனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு மேல இருக்கக்கூடிய அதிர்வெண் ஃப்ரீக்வன்சியால இருக்கிறது தான் அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ வாட் இஸ் அல்ட்ராசோனிக், வாட் இஸ் இன்ஃப்ராசோனிக், வாட் இஸ் ஆடிபிள் சவுண்ட், சோ இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். ஆர் அதர்வைஸ் தென் நம்மளுடைய ஆடிபிலிட்டி ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி தனித்தனியா எப்படி வேணா நம்ம இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்க நமக்கு யூஸ் ஆகுது, இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் எங்க பயன்படுத்துகிறோம், அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இதே மருத்துவத்துறையில சோனோகிராம் அப்படிங்கிற ஒரு கருவியில இதை வந்து பயன்படுத்துகிறோம் சொல்லலாம். அண்ட் தென் கடலினுடைய ஆழத்தை நம்ம அறிவதற்கும், அதே போல நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த நம்ம வந்து நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லும் போதே எங்க இருக்குது, தண்ணிக்குள்ளார இருக்கு அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்ப தண்ணிக்குள்ளார இருக்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்க வந்துட்டு டிஷ்வாஷர், நம்ம வந்துட்டு எப்படி துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கும், அதே போல பாத்திரம் தேய்க்கிறதுக்காக நம்ம டிஷ்வாஷர் மிஷின் இருக்கு இல்லையா, அங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சப்மரைன்ல யூஸ் ஆகுது, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல சோனோகிராம்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் ஆகுது, டிஷ்வாஷர்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு பயன்பாடு என்னன்னு கேட்டா கால்டன் சொல்லுவோம். சோ கால்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது மீயொலியினுடைய முக்கியமான ஒரு பயன்பாடு சொல்லலாம். மனிதனுடைய காதிற்கு எட்ட முடியாத அளவுக்கு யாருக்கு நமக்கு கேட்கும் அப்படின்னு கேட்டா டாக் அப்படிங்கிறது தான். சோ இந்த நாயினால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான ஒலிகள்லாம் நம்ம அழகா கேட்கும். அதுக்காக தான் நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சில இந்த நாய்களை எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க, கிரைம் பிரான்ச்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. சரிங்களா. சோ இந்த டாபிக்ல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொன்னா ஒலியினுடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அதுல நம்ம பார்த்தது வந்து உரப்பு, ஸ்ருதி, தரம், கேட்கக்கூடிய தன்மை, அதனுடைய வரம்புகள் என்னென்ன. சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பார்த்தோம், பல வகையான இசை கருவிகள் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த இசை கருவிகள் என்ன மாதிரி, இப்போ எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிறதா, அதனுடைய ஒலிகள் எல்லாமே நமக்கு வேறுபடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே அந்த கருவிகளினுடைய அமைப்பு வெவ்வேறாக இருக்கும், அதிலிருந்து வரக்கூடிய ஒலிகளும் இசையும் நமக்கு வெவ்வேறாக இருக்கும். சரியா. அப்போ நம்ம வெவ்வேறு வகையான இசை கருவிகள் அப்படிங்கறத என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பயன்படுத்தி இருக்கோம். சோ அது நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. சோ அப்ப அந்த இசை கருவிகள் எப்படி எல்லாம் நமக்கு வருது. சோ கம்பி கருவிகள் அப்படின்னு சொல்லலாம், காற்று கருவிகள் சொல்றோம், நாணல் சொல்றோம். இந்த மாதிரி அதனுடைய அமைப்பை பொறுத்து நமக்கு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வகை வகையா நம்ம என்ன பண்றோம், டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது காற்று கருவிகள், புல்லாங்குழல், அண்ட் தென் நாதஸ்வரம். இதெல்லாம் எதுல நமக்கு காற்றின் மூலமாக ஒலி எழுப்பக்கூடிய ஒரு கருவிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நாணல் கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கம்பி கருவிகள் அப்படின்னு சொல்லும் மாதிரி நாணல் அப்படின்னு சொல்றது கூடியது காத்துல வரக்கூடிய அந்த ஒரு அதிர்வுனால உருவாகக்கூடியது, மவுத் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம
அடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா யூஸ் சொல்றது கம்பி கருவிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அண்ட் தென் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா தாளவாத்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த தாளவாத்தியம் அப்படிங்கிறது ட்ரம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தபேலா, மத்தளம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான வாத்தியங்களை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தாள வாத்தியங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது காற்றுனால, ஒரு காற்று என்பது எப்படி இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸ்ல நமக்கு ஒரு வெற்றிடத்தில் அதுல இருந்து வரக்கூடிய காற்று அதிர்வுகளால் வரக்கூடிய ஒலியினால் நமக்கு வரக்கூடிய ஒரு கருவிகளை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, காற்று கருவிகள். காற்று மூலமாக நமக்கு ஒலியை என்ன பண்ணுது, உருவாக்கி அதுல இருந்து இசை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கருவிகளுக்கு தான் என்ன பேரு, காற்று கருவிகள் அப்படின்னு சொல்லலாம். புல்லாங்குழல், ஷெனாய் அப்படிங்கிறது, சக்ஸபோன், இது எல்லாமே நமக்கு காற்று கருவிகளுக்கு உதாரணங்கள். நாணல்னு சொன்னதுதான் நமக்கு ஊதப்படக்கூடிய அந்த காற்றுல இருந்து வரக்கூடிய நாணல். என்னாகும், நமக்கு அதிர்வுறுவதால் வரக்கூடிய ஒலி அப்படிங்கிறதுனாலதான் இது நம்ம என்ன பண்றோம், நாணல் கருவிகள் அப்படின்னு சொல்லலாம். கம்பி கருவிகள் சொன்னா அந்த கம்பி அதிர்வடைவது மூலமாக நமக்கு ஒலி என்பது உருவாகும். இப்ப வீணா அப்படின்னு சொல்லியிருக்கோம், வயலின் சொல்லியிருக்கோம், கிட்டார், இது எல்லாமே கம்பி கருவிகளுக்கு நமக்கு எடுத்துக்காட்டு. அந்த கம்பி நம்ம அதிர்வலைகள் என்பது என்னது, ஒரு பொருளை அதிர்வடைய செய்யறோம். அப்ப இந்த இடத்துல வீணா அப்படின்னு சொன்னா வீணால இருக்கக்கூடிய கம்பியை நம்ம என்ன பண்றோம், அதிர்வடைய செய்யும் பொழுது அங்க இசை என்பது உருவாகும். கையால என்ன பண்ணுவாங்க, இப்படி அதை வந்து அந்த இசைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி ஃபுல்லும் அதிர்வடைய செய்வாங்க. சோ வைப்ரேட் ஆகும்போது அந்த இடத்துல உருவாகக்கூடிய ஒரு சவுண்டு தான் நம்ம வரதுதான் கம்பி கருவிகள்ல நம்ம ஸ்ட்ரிஞ்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்னு பெர்கஷன் சொல்லக்கூடியதுதான் தட்டக்கூடியது. தாளவாத்தியம் அப்படின்னு சொன்னா தட்டுவதால் உருவாக்கக்கூடிய ஒலிகள். ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம், அதை வந்து தட்டுறோம் அப்படிங்கறதுனால அதுல இருந்து வரக்கூடிய அந்த சவுண்டை தான் தாளவாத்தியம் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்ம சாதாரணமா ஒரு பாக்ஸ், ஏன் நீங்க வந்து பெஞ்சையே எல்லாரும் தட்டுவீங்கல்ல, எல்லாருமே ஒரு என்ன மியூசிஷியன் தான். யாராவது ஒரு லேட்டா வராங்களோ, நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்களோ, இல்ல இசையில ஒரு ஆர்வம் சொன்னா பாட்டை கேட்டதும் என்ன பண்ணுவோம், கையில அழகா பெஞ்சுல எல்லாம் தட்டுவோம் இல்லையா? பெஞ்சை தட்டுவோம், சாப்பிடுற தட்டை தட்டுவோம், டிஃபன் என்ன பொருள் இருக்கோ அதுல என்ன பண்ணுவோம், அதுல தட்டி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இசையை உருவாக்குவோம் இல்லைங்களா? சோ அதுக்கு எல்லா வகையானது நம்ம மத்தளம், தபேலா, இது எல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரிங்களா? சோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா ஜென்ரலா எத்தனை வகைகளாக நம்ம பிரிச்சிருக்கோம், விண்ட், ரீட், ஸ்ட்ரிங் அண்ட் பெர்கஷன், காற்று கருவிகள், நாணல், கம்பி அண்ட் தாளவாத்தியம், இந்த மாதிரி 4 வகையாக இசை கருவிகளை நாம பிரிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து எவ்வாறு சவுண்ட் நமக்கு உருவாகிறது அப்படிங்கிறது. சோ ஒலி என்பது எவ்வாறு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஹியூமன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிமுலேஷன் பார்க்கலாம். அந்த சிமுலேஷன் நம்ம பார்த்த இந்த என்ன சொல்லியிருக்கோம், 2 டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ், இயந்திர அலைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த கான்செப்ட்ல இந்த இடத்துல நம்ம இந்த சிமுலேஷன்ல அந்த அலை எவ்வாறு இந்த இடத்துல மூலக்கூறுகள் அதிர்வடைந்து நமக்கு அங்க ஒலி என்பது உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதுக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இதான் பாருங்க, என்னது ஒரு நீளமான ஒரு என்ன கம்பி மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா? சோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, சின்ன சின்ன பீட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை என்ன எடுத்துக்கலாம் நம்ம, அதிர்வுறக்கூடிய ஒரு துகள், ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க எப்படி இருக்கு, டைட்டா கட் பண்ணிருக்காங்க, ஃபுல்லுமே என்ன இருக்கு அந்த இடத்துல, ஃபுல்லும் ஹோல்ட் ஆயிருக்கு. இதுல 3 டைப்ஸ் இருக்கு, மேனுவல், ஆசிலேட், பல்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப மேனுவல் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்றேன், இத தானா மூவ் பண்றேன். see here, மேனுவல்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நல்லா கீழே அப்சர்வ் பண்ணுங்க, ஒரு துகளாகப்பட்டது அதிர்வடைஞ்சு அடுத்தடுத்து அந்த இடத்துல என்ன ஆகும், சவுண்ட கடத்திட்டு மீண்டும் அதே இடத்துக்கு வந்துரும். இப்போ எக்கோ அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒலியாகப்பட்டது எழுப்பப்பட்ட இடத்திற்கே மீண்டும் வரும் அப்படிங்கிறது என்ன ஆகுது, ரிட்டர்ன் ஆகுது. பாத்தீங்களா? சோ இதுதான் மேனுவலாக நம்ம இதுல மாத்துறோம் அப்படின்னு சொன்னா இது மாதிரி என்ன ஆகும், ஒலியாகப்பட்டது எங்கன்னா ஒரு செகண்ட் பிளேஸுக்கு ரீச் ஆகி மீண்டும் திரும்பக்கூடியது. டேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மாத்திரம்னு சொன்னா இதுல பாருங்க ரொம்ப ஸ்லோவாகுது. இதனுடைய டைமிங்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், நமக்கு அதுல அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மாறும். சோ இதை நான் மூவ் பண்ணும்போது
அதுல எவ்வாறு சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்க. இது நார்மலா என்ன, அது ஃபாஸ்டா வருது. சோ இதனுடைய ரேஞ்ச நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னது, அது எவ்வாறு நகருது, ரொம்ப ஸ்லோவா நகருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொன்றையும் மாத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வாறு அதுல மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன இதுல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபோர்ஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பாக்குறோம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம இங்க வந்து டென்ஷனை ஹை பண்றோமா லோ பண்றோமா என்ன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? டென்ஷன் நம்ம எவ்வாறு இதுல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும் போது இதை நம்ம சேஞ்ச் பண்றோம்னா அதனுடைய என்னது, அதனுடைய டைட்னஸ் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹை அப்படிங்கும் போது அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் பாருங்க, டென்ஷனை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா எவ்வாறு நகருது, ரொம்ப ஸ்லோவா நகருது. தளர்ச்சி என்பது எப்படி இருக்கு, சோ அதை நான் வந்துட்டு சேஞ்ச் பண்றேன். லோ அப்படிங்கும்போது பாருங்க, ஒன்னொன்னா ரொம்ப தளர்வாக அது நகர்கிறது அப்படின்னு சொல்லலாம். நல்லா டைட்டா இருக்கக்கூடிய இடத்துல எவ்வாறு ஒரு ஒலி அலைகள் பரவும் என்ன அப்படிங்கிறது. சோ இதுல ரூலர் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா எவ்வாறு அது நகருது, அதனுடைய அளவு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் டைமர், இத டைம் நம்ம வந்துட்டு மூவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா as per the time the sound particles how they are moved, அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வாறு மாறுபடுகிறது. டேம்பிங் நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி சேஞ்ச் ஆகுது. டேம்பிங் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது டேம்பிங்னா நமக்கு வந்து எனர்ஜி எவ்வாறு இருக்கு, அந்த இடத்துல மோஷன் மூவ் ஆகுது. மெக்கானிக்கல் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதனுடைய சேஞ்சஸ் தான் இந்த இடத்துல நம்ம இதுல பாக்குறோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், நம்ம அடுத்த மூவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஆசிலேஷன், இது வந்து என்ன அலை, நமக்கு ஒரே மாதிரியான அதிர்வுறக்கூடியது. சோ இத பாருங்க எப்படி இருக்கு நமக்கு, நெட்டலை குறுக்கலை அப்படின்னு நம்ம ரெண்டு வகையா பார்த்தோம் இல்லையா. ஒரு அலையாகப்பட்டது எப்படி மேலும் கீழும் இறங்கி அது நகர்கிறது அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆசிலேஷன் அப்படிங்கிறது. அதனுடைய ரொட்டேஷன் பாருங்க, இதுல ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரீக்வன்சினா எப்படி அந்த இடத்துல வேவ்ஸ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு சேஞ்ச் ஆகுது. சோ நம்ம இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து மாத்துறேன். சோ இது மாத்தும் போது என்ன ஆகுது, அதனுடைய சேஞ்சஸ் எவ்வாறு இருக்கு, ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு. ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்றேன், ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளவு அந்த அலைகளினுடைய எண்ணிக்கை நமக்கு எப்படி இருக்கு, சேஞ்ச் ஆகுது. நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தட் பாஸ் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு எப்படி இதுல மூவ் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம டிக்ரீஸ் பண்றோம் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இது சேஞ்ச் ஆகும். சரிங்களா? சோ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரி இருக்கு, அதனுடைய அதிர்வுகள் பாருங்க மேலும் கீழும் நமக்கு இறங்கிட்டே இருக்கு. நான் இதை மாத்தும் போது அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். இது டைட்டா கட்டி இருக்கக்கூடிய ஒரு நுனியிலை நமக்கு மாறக்கூடியது. நான் அதை லூஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுல சேஞ்சஸ் இன்னும் முன்னும் பின்னும் நகரக்கூடிய ஒரு அமைப்பு. அண்ட் தென் நோ எண்ட், நான் அதுல எண்ட் பாயிண்டே கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுலயும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல எதுவுமே நமக்கு கண்ட்ரோலிங் கொடுக்காம எண்ட் இல்லாம இருக்கு அப்படிங்கறதுனால எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதும் நமக்கு இதுல தெரியுது. ஓகேயா? சோ இப்போ நம்ம டேம்பிங்க நான் இதுல இன்க்ரீஸ் பண்றேன், டேம்பிங் சேஞ்சஸ் அப்படிங்கறதும் நம்ம இதுல பண்ணலாம். அப்ப டேம்பிங் அண்ட் தென் டென்ஷன், டென்ஷன் மாறுது அப்படிங்கும் போது அதனுடைய அலைகள் சவுண்ட் வேவ்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. டென்ஷன் குறையுது அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறும், அதிகமாகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஓகே? சோ இப்போ அண்ட் தென் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரும். சோ ஆசிலேஷன் பார்ட்ல நமக்கு வந்து இந்த மாதிரி அலையினுடைய ஒரு வேகம் எவ்வாறு இருக்கு, அதனுடைய திசை வேகம் அண்ட் தென் அதிர்வுகள் வீச்சு ஒவ்வொன்றையும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எவ்வாறு மாறுபடுகிறது. குறுக்கலை அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது, நெட்டலை எவ்வாறு நகர்கிறது அப்படிங்கறதும் இந்த சிமுலேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ மேனுவல் அப்படின்னு சொல்லும் போது மேனுவலாக நம்ம என்ன பண்றோம், இதை மூவ் பண்ணும்போது ரொம்ப அழகா ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு என்ன ஆகுது, அந்த ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸும் அந்த அதிர்வுகளுக்கு உட்பட்டு அடுத்த இடத்துக்கு என்ன பண்ணுது, மூவ் பண்ணுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதுதான் மேனுவல் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இதுல ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த குறுக்கலை எவ்வாறு நமக்கு உருவாகிறது
அந்த இடத்துல அலைகள் மேலும் கீழும் நமக்கு நகர்ந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம பார்த்த இந்த இயந்திர அலைகளினுடைய வகைகள், மெக்கானிக்கல் வேவ்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இவ்வாறுதான் ஒலி என்பது எழுப்பப்பட்டு ஒவ்வொரு இடத்திற்கும் எங்க நம்ம வந்து அதை அனுப்புறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது, மூவ் ஆகுது, அதனுடைய வேகம் எவ்வாறு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குற டாபிக் அப்படின்னு சொல்றது சவுண்ட் எவ்வாறு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ நம்ம சவுண்ட் அப்படிங்கிறது எதுல இருந்து உருவாகுது நம்ம பார்த்தோம், எல்லா இசை கருவிகள் எல்லாம் உருவாகுதுன்னு பார்த்தோம். இப்போ மனிதரில் எவ்வாறு நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது? சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஹியூமன்ஸ். நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, எவ்வாறு பேசுறேன், எதுல இருந்து எனக்கு ஒலி அப்படிங்கிறது வருது, எங்க இருந்து சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இதுதான் இப்ப நம்ம லேர்ன் பண்ண போறோம். சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை ஹியூமன்ஸ். ஒலி என்பது நம்ம மனிதரில் எவ்வாறு நமக்கு உருவாகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் தான் தெரிஞ்சுக்க போறோம். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து பேசுறோம் பேசுறோம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம உடம்புல எங்க இருந்து சவுண்ட் உருவாகுது, எந்த ஆர்கன் ஹெல்ப் பண்ணுது, எந்த மாதிரி அதிர்வுகள் ஏற்படுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இதுல தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டா வாய்ஸ் பாக்ஸ். வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒலி எழுப்பக்கூடிய ஒரு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தொண்டையில இருக்கக்கூடிய லாரன்ஸ் அப்படிங்கிற பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். வாய்ஸ் பாக்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், வாய்ஸ் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு பேர். ஓகேயா? சோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் லாரன்ஸ் அப்படின்னு சொன்னா, லாரன்ஸஸ் ப்ரொடியூஸ் த சவுண்ட் இன் அவர் பாடி, தட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லலாம், சவுண்ட் ப்ரொடக்ஷன் ஆர்கன், சவுண்ட் ப்ரொடக்ஷன் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒலியை எழுப்பக்கூடிய ஒரு பகுதி வாய்ஸ் பாக்ஸ் அல்லது தொண்டையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நம்ம த்ரோட்ல இருக்கக்கூடியதுதான் இது. ஓகேங்களா? எந்த இடத்துல இது இருக்கு அப்படின்னு கேட்டா த்ரோட் அப்படின்னு சொல்லலாம். தொண்டை பகுதியில், நம்முடைய உடல்ல நம்ம கழுத்து பகுதியில தொண்டை பகுதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய வாய்ஸ் பாக்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஒலி என்பது உருவாகிறது. சோ இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு வின் பைப்புக்கு மேல் பகுதியில் இருக்கு. வின் பைப் அப்படின்னு சொல்றது என்னது, மூச்சு குழல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம காற்றை சுவாசிப்பதற்காக, ரெஸ்பிரேஷனுக்காக நம் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது வின் பைப்பு. சோ வின் பைப்புக்கு மேல் பகுதியில தான் என்ன இருக்கு, இந்த வாய்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது. அதனுடைய அப்பர் எண்டு, மேல் பகுதியில, நம்ம தொண்டையினுடைய மூச்சுக்குழலுக்கு மேல் பகுதியில இங்க இந்த வாய்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் தென் இதுல ரெண்டு லெகமெண்ட்ஸ், ரெண்டு வகையான தசைகளால் இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தசைகளுக்கு தான் என்ன பேருன்னு கேட்டா வோக்கல் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வோக்கல் கார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாதான் நம்முடைய வாய்ஸுக்கு பிரச்சனை வரும். த்ரோட் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது, குரல் சரியா வரல அப்படின்னு சொன்னா இஎன்டி டாக்டர்கிட்ட போனா வோக்கல் கார்டு எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓவரா ஏதாவது கத்தி பேசுறோம், ரொம்ப என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், டக்கு நம்மளால பேச்சே வராது. ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நம்ம கேட்டா என்ன ஆகும், அது ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு ஒரு டூர்ல 2 days கண்டினியூஸா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த டயத்துல எல்லாம் என்ன ஆகும், நம்மளுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். அந்த வோக்கல் கார்டு ஆகப்பட்டது ரொம்ப அந்த இடத்துல அதிர்வடைஞ்சு அது வந்து வீக் ஆயிருக்கும். ஸோ அந்த வோக்கல் கார்டுன்னு சஃபர் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு வாய்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ வோக்கல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில தான் என்ன நடக்குதுன்னு கேட்டா நமக்கு ஏர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது, காற்றாகப்பட்டது உள்ள இழுக்கிறோம், வெளியில வருது இல்லையா, நமக்கு வந்து இன்ஹேல் எக்ஸ்ஹேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும், ஏர் ஆகப்பட்டது உள்ள போயிட்டு வெளியில வரும்பொழுதுதான் நாம் பேசக்கூடிய ஒலி என்பது என்ன ஆகுது, வெளியே தெளிவா கேக்குது. சரியா? அப்போ நம்மள ஒலியை எழுப்பக்கூடிய பகுதி என்பது நம்மளுடைய த்ரோட், தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய வாய்ஸ் பாக்ஸ் சொல்லக்கூடிய லாரன்ஸ் பார்ட். லாரன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா வின் பைப்புக்கு மேல நமக்கு இருக்கக்கூடியது. அதற்கு மேல ரெண்டு ஒரு லெகமெண்ட்ஸ், தசையால் இருக்கக்கூடிய பகுதினா வோக்கல் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய அந்த பகுதி தான். அந்த வோக்கல் கார்ட்ல என்ன ஆகுது, நமக்கு ஏர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், ஃபுல்லும் முன்னும் பின்னும் ஏர் சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். வோக்கல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது குரல் நான் அப்படின்னு சொல்லுவோம். குரல் நான் அப்படின்னு சொன்னா நாணல் கருவிகள் அப்படின்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த நாணல்லாம் அதிர்வடையும் பொழுது நமக்கு குரல் உருவாகிறது. அது போல இந்த வோக்கல் கார்டு அதிர்வடைஞ்சு நமக்கு என்ன ஆகும், குரலை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இந்த காற்று என்பது உள்ளேயும் வெளியிலயும் என்ன ஆயிட்டு இருக்கும், இந்த இடத்துல வோக்கல் கார்டு வழியா நமக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம பேசும் பொழுது ஃபர்ஸ்ட் காற்று என்பது எங்க இருந்து வருது, நமக்கு அந்த இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை யார் பாக்குறாங்கப்பா, லங்ஸ், நுரையீரல் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு தான் நமக்கு என்னது, காற்றை உள்ள இழுத்து விடக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியது இல்லையா? சுவாசம் அப்படிங்கிறது அந்த நுரையீரல் சுருங்கி விரிதல் மூலமாக. சோ சுருங்கி விரிதல் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன ஆகும், அந்த இடத்துல சுருங்கும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு ஒரு வகையான ஒரு ஆக்ஷன். சரிங்களா? விரிதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ஒரு வகை என்ன ஆக்ஷன் பா, அதுல சுருங்கும் பொழுது நமக்கு காற்றாகப்பட்டது வெளியேறும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் விரியும் பொழுது நமக்கு எல்லா காத்தையும் உள்ள இழுக்கிறோம். இன்ஹலேஷன் அண்ட் தென் எக்ஸ்ஹலேஷன். சோ வெளியில போகும்போது அந்த சுருங்கக்கூடியது, லங்ஸ் சுருங்கி மேல எழும்பும் போது காத்தெல்லாம் போயிடும். உள்ள இழுக்கும் போது நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. டாக்டர்கிட்ட போனதுமே செத்த வச்சு என்ன சொல்லுவாங்க, பிரீத்திங் சரியா இருக்கா, லங்ஸ் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பாக்குறதுக்காக அது என்ன பண்ணுவாங்க, நல்லா பிரீத் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டைத்துல என்ன ஆகும், நமக்கு அந்த சுருங்கி விரிதல் அப்படிங்கிறது லங்ஸ்ல இருக்கும். சோ லங்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த காற்றாகப்பட்டது எங்க வரும், வின் பைப்புக்கு வரும் இல்லையா? மூச்சு குழல் அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்படி உணவு குழல் இருக்கோ, அந்த வின் பைப்பு மூலமாக என்ன ஆகும், லங்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஏர் அப்படிங்கிறது வெளியில வரும். அந்த ஏர் ஆகப்பட்டது வோக்கல் கார்டை நமக்கு வைப்ரேட் பண்ண வைக்கும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் திங் லங்ஸ், லங்ஸ்ல இருந்து என்ன ஆகுது, காற்றாகப்பட்டது வருது. அந்த காற்றாகப்பட்டது நமக்கு செகண்ட் திங், ரெண்டாவது எங்க, வின் பைப்புக்கு வருது. அண்ட் தென் வோக்கல் கார்டு. சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தா லங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லங்ஸ்ல இருந்து வின் பைப்புக்கு, வின் பைப்ல இருந்து வோக்கல் கார்டு. வோக்கல் கார்டுல வந்து என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். அதை நமக்கு வந்து அதிர்வடைய செய்யும். அந்த மாதிரி அதிர்வடைய செய்யும் பொழுதுதான் நமக்கு வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். குரல் என்பது நமக்கு வருகிறது. ஒலி எவ்வாறு மனிதரில் உருவாகிறதுங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்னது மெயினான ஒரு விஷயம், யாரு நமக்கு காத்தை உள்ளெழுத்து விடக்கூடியவங்க, நுரையீரல் பகுதி. நுரையீரல்ல இருந்து காற்றாகப்பட்டது மேலெழும்பி வருது. அப்போ அங்க மேலெழும்பி வரும் பொழுது மேல யார் இருக்காங்க, வின் பைப்பு, மூச்சு குழலுக்கு வரும். எப்படி உணவாகப்பட்டது நம்ம தொண்டை வழியாக என்னாகும், உணவு குழல், அடுத்தது இரைப்பைன்னு போக்குது. காற்றாகப்பட்டது நம்ம நாசி துவாரத்தின் வழியாக மூச்சு குழல், அடுத்தது லங்ஸ். சோ இதை நம்ம என்ன பண்றோம், இது மாதிரிதான் பாக்குறோம். லங்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஏர் வின் பைப்பு, வின் பைப்ல இருந்து வோக்கல் கார்டு, வோக்கல் கார்டுல இருந்து நமக்கு இங்க வெளியில தொண்டைக்கு வரும்போதுதான் அந்த ஒலி என்பது, நான் இப்ப எப்படி பேசுறேன், அந்த வோக்கல் கார்டு நமக்கு வைப்ரேட் ஆகுது, அதிர்வு அடைஞ்சுதான் ஒலி என்பது நமக்கு உருவாகிறது. குரல் நான் நமக்கு அந்த இடத்துல வோக்கல் கார்டினுடைய அதனுடைய அளவு மாறுபடுகிறது, தன்மை மாறும் பொழுதுதான் அந்த ஒலியினுடைய மாறுபாடு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. என்ன மாதிரி மாறுபடுது அப்படின்னு சொன்னா, அதனுடைய தடிமண்ணை எடுத்துக்கலாம். தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது அது மெலிசா இருக்கா, தின்னா இருக்கா, திக்கா இருக்கா. நம்ம என்ன சொன்னோம் இதுக்கு முன்னாடி, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் நமக்கு வாய்ஸ் வேரியேஷன் அப்படின்னு பார்த்தோம். வாய்ஸ் வேரியேஷன் எதுக்காக எப்படி வருதுன்னு கேட்டா, பாய்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே திக்கா இருக்கும். சோ அவங்களுடைய வாய்ஸ் வித்தியாசமா இருக்கும். கேர்ள்ஸுக்கு எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ அதனால அவங்களுடைய வோக்கல் கார்டு எப்படி இருக்கு, தின்னா இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் த என்னது, அதனுடைய நேச்சர், தன்மை, அதனுடைய திக்னஸ், தின்னஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நமக்கு ஒலி என்பது, சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு வேரி ஆகும். சரிங்களா? சோ இப்போ நம்ம நடத்தின இந்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம்னு கேட்டா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறதுல நமக்கு வந்துட்டு என்னென்ன ஹெட்டிங் இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம். அதுல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்ங்கிறது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியூசிக்கல் டிஃபரன்ஸ் டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். அண்ட் தென் ஹவு த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட்
ஹியூமன். நமக்கு வந்து மனிதர்களில் எவ்வாறு ஒலி என்பது உருவாகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த கான்செப்ட் பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் இப்பயே உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் தென்னந்தர் என்ன பண்ணுங்க, என் அன்னன்னைக்கு நடத்துற பாடத்தை கண்டிப்பா படிக்கணும். கேள்விகள் கேட்கும் பொழுதுதான் பாடம் புரிஞ்சிருக்கு புரியல அப்படிங்கிறதே கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆஸ் வெல் அஸ் அந்த சிமுலேஷன் மூலமாக நம்ம இந்த பாடத்தில் பார்த்த அந்த இயந்திர அலைகளினுடைய எவ்வாறு அதிர்வுகள் அப்படிங்கிறது நம்ம அதுல பார்த்தோம். குறுக்கலை நெட்டலை ஒவ்வொன்றும் எப்படி நம்ம மாறுகிறது, அதனுடைய அதிர்வெண்கள் வீச்சு அதனுடைய மாறுபாட்டால் எவ்வாறு மாறுபடுகிறது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? சோ டவுட்ஸ் இருந்ததுன்னா படிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.